டேய் கவனிச்சுக்க, இந்த இருக்குடா நம்பரு, இதுதான் அந்த கொஸ்டின் உள்ளது. இந்த கணக்கில் கொஸ்டின் கேட்டிருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துருக்கு, கொஸ்டின் கொடுத்துருக்குல, அதை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். தம்பி பார்த்துக்குங்க, 32 35 இல்லை அதை அரேஞ்ச் பண்ணிக்க. அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்க. சரியா? 30 இருக்குடா, 30. ம் ம் 2 35 இருக்கா, 36 32 37 இருக்கு. பார்த்து அவ்வளோதானே, கவுண்டிங் பண்ணி பார்த்துக்க நம்பரை. என்ன வருது, எத்தனை வரும் பாடுறான்? 2 4 6 7 8. சரி, இந்த எழுதிட்டேன். இதுக்கு எக்ஸ் பார் எடுத்து செய்யலாம். எக்ஸ் பார் அப்படின்றது அரித்தமெட்டிக் மீன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணையில் சொல்லி கொடுத்தேன். எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பராக இருக்கோ அதால் என்ன செஞ்சுக்கலாம், டிவைட் பண்ணி எக்ஸ் பார் எடுத்து செய்யலாம். இப்படி ஒவ்வொரு கணக்கு எக்ஸ் பார் எடுத்து செய்ய முடியாது. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு மீன் நான் வந்து அசியூம் பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஏ எடுத்து செய்ய போகிறேன். நல்லா கவனிச்சு பாரு, இங்கிட்டு ஒரு 4 நம்பர் விடுறேன், இங்கிட்டு ஒரு 4 நம்பர் விடுறோம், நடுவில் நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், உன்னுடைய விருப்பம். இல்லை ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை எடுத்துக்கிட்டாலும் சரி. 2 நம்பர் ஒன்றா இருக்குன்னா ஒன்றும் வித்தியாசம் தெரியல உனக்கு, வேறு நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று எடுத்துக்கும். நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். டேய் அஸ்யூம்டு மீன் ஏன்றதை எடுத்துக்கிறேன், 35. கொஞ்சம் பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க. டேபிள்ஸ் போட்டு தான் செய்யணும், நிதானமாக செஞ்சுக்க. இதில் எக்ஸ் வேல்யூ சொல்லு, அதை கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் சொல்லு. அப்படியே 30 பார்த்துக்க. டேய் கவனிச்சுக்க, 37 எழுதிட்டேன், பார்த்துக்க. இந்த பாரு, அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு டின்னு எழுதுறேன், புரியுதான்னு பார்த்துக்கோ. இல்லையா டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். டி ஈக்குவல் டு, நான் வெறும் டேரெக்டாக இப்படி எழுதியிருக்கேன், மாற்றி எழுதியிருக்கேன், எல்லாம் ஒன்று தான், பயந்துடாத. அப்போ எதுக்காண்டி எழுதுறோம் அப்படின்னா, கவனி டேய் கவனி, இந்த இடத்துல என்ன இருக்குடா, இதை திருப்பி அப்படியே எழுதுறேன். 30 32 33 35 35 36 37 37 நடுவில் என்ன இருக்கு, எழுதிட்டேன். அடுத்து உன் கதைக்கு வர்றேன். ஏ என்ன எடுத்த? இதை வந்து நம்ம எழுதுன அவசியம் இல்லை, நான் திருப்பி சொல்லிட்டேன் கேட்டுக்க. இதை எழுதுன அவசியம் இல்லை, மனசுலேயே செய்யலாம். இதில் -35 கழிச்சா என்ன வந்துடும், -5. இதில் கழிக்கலாம்ல, இந்த ஸ்டெப்பு தேவையில்லைன்னு சொல்கிறேன். எழுதுனது உனக்கு தெரியறக்காண்டி எழுதுறேன். நீ டேரெக்டாக இதில் கழிக்கலாம், செப்பரேட் பண்ணலாம். கழிச்சோம்னா -5 வரும், இதில் -3 வரும், அப்படி வரும் -2. இது தேவையில்லை, பார்த்துக்க. செய்கிறேன்னா செஞ்சுக்க, உன்னுடைய விருப்பம். ஏன்னா எப்படி வந்துச்சு கேட்பில, அதுக்காண்டி. -2 0 0 1 2 2. புரியுதான்னு பார்த்துக்க, புரியுதான்னு பார்த்துக்க. டேய் புரியுதான்னு பார்த்துக்க. சரி, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணாதான் சம்மேஷன் டின்னு அர்த்தம். இந்த இ மாதிரி போட்டிருக்கேன்ல, அதுக்கு பேர் சம்மேஷன். அந்த காலத்துக்கு பேர் என்னன்னா டி, இந்த அந்த டி. அப்போ இதுதான் இங்கே எழுதியிருக்கேன், சம்மேஷன் டி. புரியுதான்னு பார்த்துக்க. ஒரே மாடலில் கணக்கை கொண்டு போவோம். 3 ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஒன்று மேலே உள்ள ஃபார்முலாவில் செய்யலாம், இல்லைன்னா கீழே உள்ள ஃபார்முலாவில் செய்யலாம். எது ஈஸி சார் அப்படின்னா, செகண்ட் ஃபார்முலாவை மெயின்டைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு டைப் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைப் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கு, ஒரு வரிசையில் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கு. செகண்ட் ஃபார்முலா எழுதிருந்தேன்ல, அதை எடுத்து செய். செகண்ட் ஃபார்முலா என்ன எடுத்திருந்தேன்னா, சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என்
மைனஸ் சம்மேஷன் டி பை என் ஹோல் ஸ்கொயர். அப்போ அந்த கணக்கில் டி இருக்கு, இன்னொன்று என்ன இருந்துச்சு, டி ஸ்கொயர் இருந்துச்சு. நான் இருக்கான்னு பாரு, டி ஸ்கொயர் இருந்துச்சு. அப்போ இது 25, இது என்ன 9, அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். 5 ஸ்கொயர் பண்ணுறோம், நீ வாட்டில் 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதணும். நீ வாட்டில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடாத. -5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா -5 இன்ட்டு -5 ப்ளஸ் 25 ஆயிரும். இந்த சைடு ஃபுல்லாக ப்ளஸில் தான் வரும். என்ன எதை என்ன செஞ்சிடறோம், 2 2s are 4, 0 0 1 4 4. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் டி ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ இதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி என்ன வரும்னு சொல்லு, அதை பார்த்து ஒரு ஆள் சொல்லு.